ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்வின் ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான். பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் ஆசாரி பள்ளத்துக்கு அடுத்தது பாம்பன்னோலை பக்கம் தான் இருக்குது. பாருங்கள், இது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 சென்ட் வந்துடும். இந்த வீடு 6 சென்ட் இருக்குது. இடம் ஸ்பேஸ்லாம் தாராளமாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வீடு சுற்றி இடம்லாம் வேணும், ஸ்பேஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும். பாருங்கள், கார் பார்க்கிங் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ்ன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டோட தெருவை பார்ப்போம். தெருவு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 அடி அந்த ரேஞ்சில் வந்துடும். எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்கள். வீடை சுற்றி நிறைய இடம் இருக்குது. ஸ்பேஸை பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வீடை செடியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். வீடு எவ்வளோ ஸ்பேஸ் விட்ருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். போர் இருக்குது வீட்டுக்கு. பின்னாடியுமே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் நல்ல காய்ப்பு இருக்குது. தென்னை மரம் தேங்காய் பாருங்கள், எவ்வளோ தேங்காய் இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல காய்க்கக்கூடிய மரம் தான். இந்த வீட்டுக்கு பெட்ரூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்குது. 3 BH தான். 3 பெட்ரூம், ஹாலு, கிச்சன் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இந்த வீடு செட் ஆகும்னா கண்டிப்பாக வாங்க. எப்படி இருக்க மாட்டாங்க. இது பழைய வீடு தான், புது வீடு கிடையாது. பழைய வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஹாலு. இப்படி வந்தீங்கன்னா இந்த செட் 2 பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். பாருங்கள், இதில் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் வந்துடும். இது எல்லாமே ஃபிட் பண்ணி எடுத்து தந்துடுவாங்க. இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்குமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே வந்துடும். எல்லாம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் ஃபினிஷிங் கண்டிஷனில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி தருவாங்க. சரி, ஓகே. தேர்டு பெட்ரூம் பாருங்கள். இதுதான் 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கபோர்டு எல்லாமே இருக்குது. செல்ஃபு எல்லாமே இருக்குது இந்த இதில். நெக்ஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனை பார்ப்போம். கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பழைய வீடு தான், மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு செலவு கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா, அவங்க 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம். தேவைப்படுறவங்க என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 6 சென்ட்டுக்கிட்ட இருக்குது. இந்த வீடோட மொட்டை மாடியெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் காணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலேயுமே வந்து உங்களுக்கு ஷீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்க் எல்லாமே வச்சு தான் அழகாக பண்ணியிருக்காங்க.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வேணும்னா விசிட் வாங்க, பாருங்கள், வீடை பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா முடிச்சு தரேன். 1 to 1 தான் பேச வைப்போம். தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் ரியல் எஸ்டேட்.